கடலூரில் போர் நடந்ததா, புயல் வந்து சென்றதா என்று குழம்பும் அளவிற்கு தென்பெண்ணையாறு சென்ற பாதைகளில் வீடுகள் சிதைந்து கிடக்கின்றன. அத்துடன் இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கையும் தான். வீட்டில் கதவு மட்டும்தான் முழுமையாக இருக்கிறது. கதவை திறந்து உள்ளே சென்றால் வீட்டின் பாதி வரை அடித்துச் செல்லப்பட்டு தென்பெண்ணை ஆறுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. வெள்ளத்தின் போது அடித்து வரப்பட்ட சேரும் சகதியுமாக வீடே நிலை குலைந்திருக்கிறது. வீட்டில் இருந்த ஒரு பொருள் கூட தப்பவில்லை. கடலூர் குண்டு உப்பலவாடி பூந்தென்றல் நகர் பகுதியில் அனைத்து வீடுகளுமே இந்த நிலையில்தான் காட்சியளிக்கின்றன. போர் நடந்த பூமியின் கலவர காட்சி போல ஒவ்வொரு வீடும் உருக்குலைந்து கிடக்கிறது. வெள்ளம் பெருக்கெடுத்தவுடன் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்த இவர்கள் மீண்டும் வீடு திரும்பிய போது அவர்களின் வாழ்க்கையையும் வெள்ளம் சுருட்டி கொண்டு சென்றிருப்பது தெரிந்து உடைந்து போயிருக்கிறார்கள். அணைக்கட்டு ஒரு 30 அடி அணைக்கட்டு இருந்தது நம்ம வீட்டில் இருந்து அந்தாண்டா. அந்த அணைக்கட்டே காணோம். வீட்டுக்குள்ளே இப்போ நுழையலாம் பார்த்தா பீரோ கட்டில் எல்லாம் வீட்டோட டாக்குமெண்ட் ஃபுல்லாக அதில் தான் இருந்தது. எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. பாதி ஆறு தான் ஓடுது வீட்டுள்ள. இந்த வீடு இதுக்கு மேலே ஒன்றும் சரி வராது. இடிச்சிட்டு தான் வேறு வீடு தான் கட்டி ஆகணும். இதுவும் கவர்மெண்ட் கொடுத்த வீடு தான். அதுவும் மறுபடியும் சுத்தமாக வீணாகி போயிடுச்சு. 4 மணிக்கு எங்களுக்கு மண்டபத்தில் தங்க வச்சாங்க சார். நாங்கள் அங்கேயே கொஞ்சம் தங்கியிருந்தோம் சார். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி எங்களை பாதிக்கணும் எங்களுக்கு தெரியாதுங்க சார். இங்கே பெண்ணையாற்று அணைக்கரை உடைச்சிட்டு என் வீடு ஃபுல்லு உடஞ்சி என் வீட்டு பத்திரம், என் வீட்டு டாக்குமெண்ட்டு, துணிமணி, பீரோ எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சிங்க சார். எனக்கு தங்கறதுக்கே இப்போ இடம் இல்லாத மண்டபத்திலேயே போய் வீடா ஒரு வீட்டிலே போய் உக்காந்துட்டு வரேங்க சார். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் மணி 3 மணிக்கு தெருவில் எல்லாம் ஜனங்கள்லாம் தண்ணி வருதுன்னு கத்துன போது தான் நாங்கள் கதவை திறந்து வெளில பார்க்கும்போது தண்ணி வீட்டு வாசப்படிட்டு ஃபுல்லாக ஏறி போச்சு கழுத்தளவுக்கு. இதில் பிள்ளைங்களெல்லாம் கூட்டுக்கிட்டு நான் மெத்த மேலே போயிட்டு மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருந்தேன். தண்ணி குறைஞ்ச பாடல தண்ணி அதிகமாக ஏறி போச்சு. அதுக்கப்புறம் தான் 2 ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்தோடனே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் இந்த தண்ணியில் வர முடியாதுங்க, நான் பெரிய பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. டிராக்டரில் ஏறி போய் ரோட்டில் போய் விட்டு அப்புறம் ரோட்லேருந்து போயிட்டு அங்கே லாட்ஜில் போய் தங்கி நிறுத்த இன்னைக்கு வரங்க திரும்பி பார்த்தா பாருங்கள் வீடு இருக்கிற நிலமை. ஒவ்வொரு வருஷமும் அணை போடுறான்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் அணை போட்டாங்க. அப்போ இங்கெல்லாம் மக்கள் இல்லையா? இங்கேருந்து தாழங்கடை வரைக்கும் மக்கள் தானே. கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 3500 குடும்பம் இருக்குது. தென்பெண்ணையாறு பெருக்கெடுத்து ஊருக்குள் வராதவாறு தடுத்து சுவர் எழுப்ப வேண்டும் என்பதே தங்களின் பிரதான கோரிக்கை என்று கூறும் மக்கள் ஒவ்வொரு முறையும் இதே போன்று தத்தளிப்பதை தடுக்க வேண்டும் என்கிறார்கள். இவர்கள் கண்ணீரோடும் மனவேதனையோடும் தங்களின் நிலைமையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். ஒரு கப்பு சாப்பாடோ ஒரு 5 ரூபா பிஸ்கட் பண்ணி என் பிள்ளைங்களை காவந்து பண்ணிடுமா இல்ல எங்க வீட்டை தான் காவந்து பண்ணிடுமா? பொழைக்கிற பொழப்பு யாம் நினைக்கிறீங்க? 5 நாள் பொழப்பு யாம் கூலி வேலை செய்யறாங்க. 5 நாள் பொழப்ப விட்டுட்டு உக்காந்துக்கிறானுங்க. 5 நாளைக்கு என் பொழப்பு என்ன ஆவறது? எங்க வீட்டுல யாருக்குறா சம்பாதிச்சு போட? யாம் மட்டும் சம்பாதிச்சு போடுறாரு. அவரு இன்னைக்கு சேத்தாலி கொண்டு உள்ள உட்காந்துக்கிறாரு. நேத்துல இருந்து ஏதாவது பூச்சி கடிச்சு கையில வீங்கன்னு போய் உட்காந்துக்கிறாரு. எங்க நிலைமை என்னங்க ஆவறது? எல்லாமே சின்ன பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறோம். 1 வயசு குழந்தைய நடு ரோட்ல நின்று கிடக்குறாங்க. நாங்க 3 நாளா நிக்கிறோம் சார். எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. என்ன செஞ்சாங்க இவங்க? குடுக்கிற தயிர் சாதம், பிஸ்கெட் பாக்கெட் எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. உயிர் காப்பாத்துறது எங்களுக்கு பாலம் கட்டணும். வருஷம் எங்களால நடு ரோட்ல போய் நிக்க முடியாது. ஊரு கண்ட இடம் ஓட முடியாது. யாரும் எங்களுக்கு ஆதரவு குடுக்கறாங்கதான். 5 ரூபா பிஸ்கெட் எங்களுக்கு தேவையில்ல, பட்ட சாதம் தேவையில்ல, தண்ணி தேவையில்ல. எங்களுக்கு இந்த இடத்துல பாலம் போடணும். யாரா இருந்தாலும் சரி பாலம் போட்டு வந்தா உயிர் வாழணும். ஓட்டு கேட்க வந்தாங்க சத்தியமா ஓட்டும் கிடையாது. எல்லாத்தையும் நாங்க இழந்து நிக்கிறோம். என்ன கொடுத்தாங்க எங்களுக்கு? பிள்ளைங்களுக்கு ஒரு துணி இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க சார். அவரு கூலி வேலை ஆட்டோ வேலை தான், ஆட்டோ தான் ஓட்டுறாரு. எதுவுமே இல்ல. ஆட்டோ கிட்ட எல்லாமே போயிடுச்சுங்க சார். எங்களுக்கு ஒரு பொருள் இல்லைங்க சார். எங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு எது செய்றீங்களோ இல்லையோ சோறுக்கு அப்புறம் எங்களுக்கு முதல்ல அணையை கட்டி கொடுத்துருங்க. அது ஒன்னே எங்களுக்கு போதும்.
உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று வெள்ள நேரத்தில் வெளியேறிவிட்டாலும் இனி தங்கள் வாழ்க்கையை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது இவர்களை மலைக்க வைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.